திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் 20. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஓகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவை பாடல் 20. பொருள் விளக்கம். சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகிறோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகிறோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதமடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம். இந்த பாடலின் உட்கருத்து. திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது. இறைவனை வணங்கினால் போதுமா? மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம்? மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா? அவரது திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார். அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும். வாழும்போதும் இன்பம், மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார்.